ஆமேன். வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்துவோம். இவர்கள் அமரும் போது அருகில் இருக்கிறவங்க கைகளை கொடுத்து வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடல், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது என்ற அருமையான பாடலை ஒரு ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு நம்ம பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுங்க, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே, ஆமே, நான் அல்ல இயேசுவே. க்ளோரி, ஆமே. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். என் நேசன் பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. விரும்பி சொல்லுங்க, ஆமே. நான் அல்ல இயேசுவே, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கர்த்தரனை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டா. விரும்பினீங்களேப்பா, விரும்பி தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. எனவே என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நான் அல்ல, க்ளோரி, நான் அல்லப்பா. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. கடைசியா சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, ஆவே, நான் அல்ல. க்ளோரி. தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், அதனுடைய 10, 11,
வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6, 10, 11 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது, இயேசு பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாளிலே காண்பித்து இடைவிட்டு கொண்டிருக்கிற ஒரு சத்தியம் இது. ஆமென். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் மரித்து உயிர்த்து பிழைத்திருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் எதற்காக மரித்தாரா? பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்து என்று 10வது வசனத்திலே பார்க்கிறோம். பாவத்திற்கு என்று. அப்போ இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. மரணம் உண்டு. ஆமா, பாவம் பார்த்தாலே பாவம். ஆமா, பூமியில பிறந்த எல்லாருக்கும் என்ன உண்டு? பிறக்க ஒரு இந்த மரணம் எப்படி பிறந்தது? பாவத்தினாலே மரணம் பிறந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்க. பாவம் கிடையாது. அப்போ அவர் பாவத்துக்கென்று மரித்தார்னா யாருடைய பாவத்துக்காக மரித்தார்? எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். என் மீறுதல்களுக்காய் அவர் காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் அவர் எனக்காகவே என்னை உயர்த்த அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். இப்படி சொல்லிட்டு 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நீங்களும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே நீங்களும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். இயேசு எப்படி மரித்து உயிர்த்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறாரோ. ஆமே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க செத்து பிழைச்சவங்க. ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா? சில சொல்லுவாங்க தெரியுமா, செத்து பிழைச்சேன். இல்ல, அது சாவல்ல. ஆக்சுவலா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒருத்தனுடைய நிலை என்னவென்றது தெரியுமா? நாம் மரித்து உயிர்த்தவர்கள். ஹல்லேலூயா. சில பார்க்குறாங்க, அதனால தான் ஆளை பார்க்கறதுக்கே இடையில பார்க்குறோம் காலு இருக்காடு. ஆமே. நாம யார் தெரியுமா? மரித்து. எல்லாம் உயிரோடு இருக்கீங்களா? ஆமே. நாம மரித்து. ஹல்லேலூயா. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்து. அப்ப அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார்னா இனி அவரை எது ஆட்கொள்ளாது? மரணம் ஆட்கொள்ளாது. இனி அவர் எதை சுமக்க மாட்டார்? பாவத்தை சுமக்க மாட்டார். அழகா சொன்னீங்க, சிலுவையை சுமக்க மாட்டார். அவர் சுமந்த சிலுவை நம்முடைய பாவம். ஒரே தரம் மரித்து அவர் பிழைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை போடுங்க, 10வது வசனம். ஆமென்.
அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார், ஒரே தரம் பாவத்துக்கென்று. அதனாலதான் இயேசு சிலுவையை அப்படி சுமந்து அப்படி தாங்க முடியாம ஒரு பக்கம் அடி, இன்னொரு பக்கம் ஒரு நைட்டு ஃபுல்லா தூக்கம் கிடையாது, தூங்காம வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, தூங்காம விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பசி ஒரு பக்கம், அடி ஒரு பக்கம். அப்போ ரெஸ்டே இல்லாம ஒரு பாரத்தை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. ரத்தம் 39 சாட்டை அடிகள், ஒவ்வொரு சாட்டை அடி அடிச்சு எடுக்கும்போது சரீரத்தில் ஒவ்வொரு பகுதி இப்படி கிழிந்து அப்படி உடம்பு ஃபுல்லா, அது போக தலையில முள்ளு, ஒரு முள்ளு அவன் உள்ள போய் அவங்க அடிச்சு இறக்கும் போதே உள்ள இருக்கிற நரம்புகள் எல்லாம் பாதிக்கும். அப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அது நடுவில் இது சுமந்துட்டு போகும்போது அவருடைய நிலைமையை பார்த்து ஸ்திரீகள் அழுதார்கள். என்னால் இப்படி ஆச்சுன்னு அழல, நான் அழணும்னு அவர் விரும்புகிறார். எப்படி அழணும் தெரியுமா? ஐயோ பாவம் இயேசு, அப்படி அழக்கூடாது. ஏன் பாவம் அப்படி அழணும்? இப்படி அழுதா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ரட்சிப்பு கிடைக்கும். அதை விட ஐயோ பாவம் இயேசு, உங்க இயேசு ரொம்ப நல்லவர்னா, நல்ல அடி வாங்கினார்னா அடுத்து அடிக்க வர்றது தெரியும்ல. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அதனால தான் சிலுவை அப்படி வச்சுட்டு எழும்பி நின்று, ஸ்திரீகளே எனக்காக, அதன் அர்த்தம் என்ன? இனி என்ன இப்படி பார்க்க மாட்டீங்க, இனி நான் வருகிறது கிரீடங்களோடு வருவேன், வெள்ளை குதிரையில் ஏறி வருவேன், நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் வருவேன், நல்ல கைகளை சட்டி சாராபா காராதாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக மரித்து 3ஆவது நாள் அவர் உயிரோடு எழுந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் மரித்து உயிர்த்தவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, மரித்து உயிர்த்தவன். பக்கத்தில் அப்படி 2 முகத்தை பாருங்க, உயிரோடு எழும்பி இருக்கிறாங்கல்ல, நான் மரித்து உயிர்த்தவர்கள். பக்கத்தில் 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நான் மரித்து உயிர்த்தவர்கள். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், சர்ச்சில் இருக்கிறவங்கள்ட்ட இல்லை. ஆமென். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகும். அப்போ அவர் எருசலேம் அந்த வீதியில் அவர் நடக்கும்போது அவருடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா? இந்த ஒரு வாட்டி தான். ஆமென். அதனாலதான் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சிலுவை எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ஆமென். பிதா பக்கம் தான் எனக்கு பெர்மனன்ட் பிளேஸ். ஆமென். சிலுவை எனக்கு நிரந்தரம் அல்ல, பிதாவோடு இருப்பதுதான் எனக்கு நிரந்தரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்யுங்கள்? அப்ப நம்ம இதை நினைக்கணும், டெய்லி நினைக்கணும், டெய்லி நினைக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது ஆகஸ்ட் பிரேயர், ஒவ்வொரு ஆகஸ்ட் ஜெபத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவர் சமத்தில் எதுக்கு ஆண்டவரே ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் ஆவியானவர் சபையை கர்த்தர் சுத்திகரித்து ஒரு மறுரூபத்தின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும்படி கர்த்தர் விரும்பி இந்த வார்த்தையை சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டும் அல்ல. ரட்சிப்புல என்ன உண்டு சொல்லுங்க? பாவ மன்னிப்பு உண்டு. ரட்சிப்புல பாவ மன்னிப்புனா என்னது? பாவத்தை மன்னிக்கிறது தான், அவ்வளோதான். இதுக்கு நம்ம இவ்வளோ கிரீக்கு நம்ம யோசிக்கிறது பார்த்தா ஏதோ அப்படி மைண்டில் அப்படியே கிரீக் புக்கெல்லாம் அப்படி திறக்கிறது மாதிரி, அப்படியே லைப்ரரிக்கு நேராக போயிட்டு பாவத்தை மன்னிக்கிறது தான் அது. அப்போ ரட்சிப்பில் என்ன உண்டு? ஆமென். ரட்சிப்பு சரியான அர்த்தம் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அந்த
பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. விடுவிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன், சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அப்போ அவனுக்கு என்ன மட்டும் தான் இப்போ கிடைக்குது? அவனுக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைச்சா அவன் என்ன பண்ண மாட்டான்? திருப்பி அவன் தப்பு பண்ண மாட்டான். நம்ம அநேகருக்கு இந்த மன்னிப்பு இருக்கு, ஆனா என்ன இல்லை தெரியுமா? விடுதலை இல்லை. அதுதானே பவுல் சொல்ற, நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்யறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த இடத்துல என்ன தேவை தெரியுமா? ரட்சிப்பு, விடுதலை தேவை. அவருக்கு நாமமே என்ன நாமம் தெரியுமா? இயேசு என்கிற நாமம். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டும் அல்ல, ஒரு விடுதலை. விடுதலைனா என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அப்படி வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க தெரியுமா? உங்களை எப்படி நடக்க பண்ணின? நிமிர்ந்து நடக்க பண்ணின. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான விடுதலைன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒருத்தங்க வெளியே வரும்போது அந்த ஜெயில் டோர் ஓப்பன் ஆகும்போது எப்படி தெரியுமா வருவாங்க? அப்படி தலையை அப்படி கொஞ்சம் அப்படி குனிஞ்சு, தலையை குனிக்கிட்ட சும்மா வந்தாலே போதும், இருந்தாலும் அப்படி குனிஞ்சு வெளியே வரும்போது அப்படி நிற்பாங்க. இதுதான் டெலிவரன்ஸ், தான் விடுதலை. இதுதான் இயேசு தருவதற்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்துவதற்கு முன்னாக மன்னிச்சார். கட்டில் கடையா கொண்டு வரப்பட்டவனை மன்னித்தார். ஆமென். பாவியாகிய ஸ்திரியை மன்னித்தார். எல்லாருக்கும் அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர். அவர் மன்னித்தார். அவர் மன்னிக்க மட்டும் வரல, நம்மை விடுவிக்க வந்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சால்வேஷன் அப்படிங்கிறது அதுல மன்னிப்பு மட்டும், மன்னிப்பும் இருக்கிறது, மன்னிக்காம விடுவிக்க முடியாதுல்ல. ஆனால் அந்த மன்னிப்பை மட்டும். அப்போ என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு மன்னிப்பை பெற்று நாளைக்கும் நான் திரும்பி பாவத்தில் போறேன்னா எனக்கு என்ன தேவை தெரியுமா? ரியல் சால்வேஷன் எனக்கு தேவை. அதுதான் எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவானா. அதுதான் உண்மையான ரட்சிப்பு. எப்ராஹிம் எப்படி இருக்கிற? ஓசியால ஃபுல்லா எப்ராஹிம் எப்ராஹிம் எப்ராஹிம். ஏன்னா எப்ராஹிம் யார்? அவருக்கு அருமையான, அழகா அருமையா சொன்னீங்க, அருமையான குமாரன் அல்லவோ. அப்ப அருமையான பிள்ளை. அப்படி வச்சிருக்கிற பிள்ளைகள் தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். சத்துரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றான்னா நீங்க தான் எப்ராஹிம். அந்த எப்ராஹிமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவன் திருப்பி போடாத. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா அவன் அப்படி வெந்து எடுக்கலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஐயோ வேகல. சண்டே பார்த்தா அவ்வளோதான், குழம்பே ஊத்தாம சாப்பிடலாம். அப்படி இருப்பாங்க, வெந்து கருகி. திருப்பி போடாமல் இருக்கும்போது ஒரு பக்கம் திருப்பி போடாமல் இருந்தால் ரொம்ப பிரச்சனை. இந்த பேலன்ஸ்டாக இல்லைன்னு வைங்களேன், கரிஞ்சிரும். ரொம்ப 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 இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவர், ஆனாலும் நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நான் எப்ராஹிமை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கைவிடுவேன். அவருக்கு ஒரு பக்கம் இவனை அடிக்கணும்னு கை வாங்குறார், இன்னொரு பக்கம் இவனை விட்டுறக்கூடாது. ஆமென். உண்மையிலே அதான் ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சை பார்க்காத. ஹல்லேலூயா. இப்படி என்னைக்கே யோசிச்சிருக்கோமா? அவரை அடிக்கவும் முடியல. ஆமாம், எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா அது ஆண்டவருக்கு. நம்ம லைஃப்பில் நம்முடைய கிருமித்தனத்தினால் அவருக்கு ஒரு தீர்மானமே எடுக்க விடாத நிலைக்கு. ஆமென். யாக்கோபே, நீ பிறந்ததிலிருந்தே நீ மீறுகிறவன். ஆமென். என் நிமித்தம் நான் பொறுமையா இருக்கிறேன். என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படலாம். நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் பேர்லாம் யாருக்கு தெரியும்? ஆனா அவர் பேரே நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது பரலோகம் அவனை கிறிஸ்துவோடு இணைத்துதான் பார்க்கிறது.
இது தேவ பிள்ளைக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அப்ப ரட்சிப்பு என்பது மன்னிப்பு மட்டும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற நியூ லைஃப், புது சிருஷ்டி. அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமா, 2 கொரிந்தியர் 5:17 பழையன ஒளிந்தன. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பழையன ஒளிந்தன. எல்லாமே என்ன ஆயிட? புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற. பழையன ஒளிந்தன. எல்லாம் 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 புதுசுனா ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆமென். எல்லாம் புதுசுனா ஃப்ரம் த பிகினிங், ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆண்டவர் அதனாலதான் அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? காணாதவர் போல இருப்பார். அப்போ ஒரு தேவப்புள்ள புரிந்து கொள்ளணும், என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல உள்ள காரியத்தை பிசாசு கொண்டு வருவான் பிரசன்ட் லைஃபை பாதிக்க பண்ண. அப்பதான் நான் என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் செத்து பிழைச்சவன். ஆமே, அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் கூட ரோமர் 6:11 வாசிக்கலாம். ரோமர் 6:11 ஒரு விஷயம் கூட வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணி. இந்த நினைவு, நான் செத்தவன், நான் உயிரோடு எழுப்பப்பட்டவன், இந்த ரெண்டும் மனசுல இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். இன்னைக்கு இந்த நினைவு ஒரு அதாவது நினைவுகள் இருக்குல்ல, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்யும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்வார். இந்த நினைவு எனக்கு தேவை. ஆமா, ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். நீங்க ரோமர் 6:11 நீங்க இந்த வீக் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லா இல்லை, நம்ம லைஃப் ஃபுல்லா இருந்தாலும் இன்னைக்கு இது ஒரு ஹாட் டாபிக்கா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால இந்த வீக் நீங்க எடுத்து வச்சு, ஆண்டவர் என்னை இப்படி மாற்றுங்க. அவன் பழைய காரியங்கள் வரும்போது ஆமா, அவன் செத்துட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தன் நல்ல குடிக்கிறவனா இருக்கிறான் வைங்களேன், நல்ல குடிக்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் இறந்துட்டான் வைங்களேன். அவன் நண்பன் அவன் கூட சேர்ந்து குடிக்கிறவன். அந்த நண்பனுக்கு தெரியல இவன் இறந்தது தெரியல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பாட்டிலையும் வாங்கிட்டு நேராக வரான். வந்து பார்க்கும்போது இவன் என்ன இருக்கிறான், செத்து இருக்கிறான். உடனே அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிப்பானான். உடனே அவன் என்ன தெரியுமா செய்வான்? இனி இவனை என்ன செய்ய முடியாது. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப குடிச்சு இறந்தவங்க பக்கத்துலேயே ஒரு பாட்டிலை வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் போன பிறகு நம்ம ஆள் எழுப்பி குடிக்கிறதுக்கா இல்லை, எல்லாரும் போன பிறகு அவனே எடுத்து குடிப்பான். அவன் செத்துட்டான். அவன் செத்துட்டாங்கிறதும் அவன் கூட கம்பெனி போட்டவங்க வர என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா செத்துட்டான் அவன். நம்ம பல இப்படி நீ எண்ணிக்கொண்டு நீ செத்துட்ட. அப்படியா? எப்போ? அப்படி கேட்காதீங்க. நீ செத்துட்டு, நீ பாவத்துக்கு நீ மரித்துட்ட, நீ பாவத்துக்கு மரிச்சுட்ட. அப்படியே நீங்களும். அப்போ பிதா நம்மளை எப்படி பார்க்கிறார்? இயேசுவை பிதா எப்படி பார்க்கிறாரோ அப்படிதானே நம்மளை பார்க்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். திருப்பி பாவம் நம்மை ஆட்கொள்ள வரும்போது, பாவம் நம்மை நெருக்கும் போது ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும், நான் செத்துட்டேன். இப்ப நான் உயிரோடு இருக்கிறது யாருக்காக தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. ரோமர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். என்ன நீதிக்கு அடிமைகளானீர்கள்? 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு. அப்ப நீதிக்கு அடிமைனா என்ன? தேவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஆமென். நான் தேவனுக்கு அடிமைன்னு சொல்றது எனக்கு சந்தோஷம் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
பிதாவுக்கு பிள்ளை, தேவனுக்கு அடிமை. பிதாதான் எனக்கு தேவன், ஆனா பிதாவுக்கு நான் யாரு? பிள்ளை. பிள்ளைன்னு வரும்போது, பிதான்னு சொல்லும் போது நான் பிள்ளையா செயல்படுவேன். தேவனேன்னு சொல்லும் போது நான் எப்படி செயல்படுவேன் தெரியுமா? அடிமையா. அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. எஜமான் சொல்றது மட்டும்தான் செய்யணும். அடிமைக்கு ஆப்ஷனே கிடையாது. எஜமான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்களா, சிலுவையில் எப்படி சத்தம் போடுவார் தெரியுமா? தேவனே அப்படிம்பார். நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்தீங்க, நீங்க தான் என்னை அனுப்புனீங்க. நான் இதோ அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்த பிறகும் அவர் இன்னும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்றால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னை கிருபையாய் முன்குறித்து, கிருபையாய் தெரிந்தெடுத்து என்னை ரட்சித்து, பாருங்கள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். இந்த வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. ஆமென். கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். திரும்ப திரும்ப காலையிலேயே வந்து நானும் கொஞ்ச நாளா இப்படிதான் சொப்பனம் பார்த்துட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா சர்ச்சில் வந்தாலும் பாஸ்டரும் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன்னு பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரியாலிட்டி எனக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை, புரிகிறது இல்லை. நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, ஆமென். தகப்பனை உம்பிடத்தில் தகன பலியானேன், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து பாடினீங்கன்னு கேட்டா கை தூக்க, வேற வழி இல்லை. ஆமென். உண்மையில அதாவது அக்கினி இறக்குங்கப்பா. நீங்கள் மரித்தீர்கள். எவ்வளவு அழகா எழுதுற கொலோசியர்கள் எழுதும் போது அவங்க நிருபத்தை பிடிச்சு படிப்பாங்க. ஆண்டவரே சோதரர் இன்னைக்கு என்னோடு பேசுகிறாங்க. நீங்கள் மரித்தீர்கள். ஆவே, நீங்க மரிச்சிட்டீங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து யாரு தெரியுமா? சொல்லுங்க. என் ஜீவனாகிய, என் ஜீவனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல தடுமாட்டம் வரும்போது, ஆமென், என் ஜீவனாகிய கிறிஸ்து, he is my life. என் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படு. இப்ப இயேசு எங்க இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிறார். ஓகே. ஆமா, இயேசு உயிர் தெழுந்து என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போய் உட்கார்ந்தார்? பிதாவின். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? பிதா பக்கத்துல. அப்ப மரித்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை எங்க தான் இருக்கணும்? அப்பா பக்கத்துல. குமாரன் நிலைத்திருக்கிறார், அடிமை நிலைத்திருக்கிறதில்லை. ஆமென். பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். எல்லாரும் இந்த வேட சொல்லுங்க. பிதாவாகிய தேவன் தமக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அன்பில் பரிசுத்தம்னா என்ன? இந்த அன்பில் பரிசுத்தம் இருக்குல்ல, அதுல என்ன வராது தெரியுமா? அதுல லஸ்ட் வராது, அதுல டவுட் வராது. ஆமென். இந்த அன்பில் பரிசுத்தம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். அவங்க பார்வை எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கு பாருங்க. ஆமா, எப்பொழுது பாவம் உள்ள வந்துச்சோ
அதுக்கப்புறம் உலகத்துல வெளிப்படுகிற எல்லாத்துலயும் இந்த பாவம் சேர்ந்தே வரக்கூடியதான ஒரு பரிதாபமான நிலை. இதை ஒழிக்கதான் ஆவியானவர் நமக்கு அருளும் போது, ஆமென், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக. எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. எதற்கு தெரிந்து கொண்டார்? குற்றமில்லாதவர்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். தெரிந்தெடுத்த தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:4 வாசிக்கலாம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அவரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவள் நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சும்மா அல்ல, மிகுந்த இரக்கத்தின்படி. மிகுந்த இரக்கம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். அவன் வெறுத்தேன்னா அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆமாம், இந்த 2 பேர்ல கர்த்தர் ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும்னு தீர்மானிக்கிறார். அப்போ ஒருவனை தெரிந்தெடுக்கிறார். அப்போ இந்த தெரிந்தெடுக்கிற விஷயத்துல 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ இதில் ஒருத்தனை தெரிந்தெடுக்கணும்னா அவன் வந்து இன்னொருத்தனை விட எல்லாத்துலேயும் குவாலிஃபைடாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? யாக்கோபு ஏசா வச்சு பார்த்தா எல்லாத்துலேயும் அவுட்டு யாரு? யாக்கோபு. எல்லாத்துலேயும் அவுட். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் அவன் அவுட் ஆயிடுவான். அப்போ அவன் தகுதி பார்த்தா இல்லை. அப்போ அதையும் தாண்டி அவனை தெரிந்தெடுக்கணும்னா ரொம்ப லவ் காட்டணும். அவனை வந்து ரொம்ப பிடிக்கணும். அவருக்கு அவன் மேலே ரொம்ப இரக்கம் வைக்கணும். ரொம்ப 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 அவன் பாருங்க. இந்த ஏசா பார்த்தீங்கன்னா அப்பாவை பிரியப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். அவன் விரும்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இஸ்மவேல் ஸ்திரீகளை என்ன பண்ணுவான், போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். இவங்க பெற்றோருக்கு யாராக மாறிட்டாங்க? மனநோவாக மாறிட்டாங்க. ஓகே, ஸோ என் வாழ்க்கை வந்து அந்த காலத்தில் பிரமாணங்கள்லாம் கிடையாது, அதனால் அதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ நான் தெரிந்தெடுத்த வாழ்க்கை வந்து அப்பாவுக்கு என்னாச்சு, மனநோவை கொடுத்துட்டா. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு போய் கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுறான், போய் விவாகம் பண்ணுகிறான். இப்போ ஏசாவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எங்கள் அப்பா எப்படியும் போட்டு பாருங்கள். தம்பி யாக்கோபு வந்து தப்பு பண்ணான். அடுத்த நாளே ஏசா யாக்கோபை தேடி போகலை. ஏன் போகலைன்னா, இப்போ நான் அவனை ஏதாவது பண்ணால் யாருக்கு வலிக்கும் தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு வலிக்கும். ஆனால் யாக்கோபு அப்படி யோசிக்கவே இல்லை. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, அவர் சாப்பிட்டா என்ன? ஆமே. ஆனால் ஃப்ரெண்டில் பார்த்தோன்னா பிரைஸ்தலாம். ஆனால் ஏசாவை பாருங்க, ஐயோ இப்போ நான் ஏதாவது பண்ணு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு, நான் அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இனி அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலைன்னா என்ன? ஒருத்தங்களால் இனி நமக்கு நன்மை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹேர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற உள்ளம் தான் ஏசாவின் உள்ளம். யாக்கோபுகளே பார்த்து படியுங்கள். ஹல்லேலூயா. இது நேர மாதிரி எங்கள் அப்பாவால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா? ஆமே. மகனே, என்ன அந்த பாரதி வரவரை கொண்டு விடு, நடந்து வாங்க. ஆமே. அப்பா நான் உங்களை கொண்டு விடட்டப்பாப்பா. ஓகே ஓகே மகனே. என்ன திடீர்னு? அப்போ போகிற வழியில் பெட்ரோல் அடிக்கலாமா? காசு இல்லை மகனே. ஓகேப்பா, நீங்கள் நடந்து வாங்க, நான் பைக்கில் போகிறேன். ஆதாயம் பாருங்க. இந்த யாக்கோபு யோசித்திருப்பானா? யாக்கோபு யோசித்தானா? நான் போய் இப்படி வாங்கிட்டு வந்து நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒன்றுமே யோசிக்கலை.
அவர் நேராக போனார். ஏசா வந்திருக்கிறேன், ஆனால் ஏசாவை பாருங்க, நம்ம ஏதாவது பண்ணி நாளைக்கு அப்பாவுக்கு அது ஹர்ட் ஆகிடக்கூடாது இப்படி நினைக்கிறவன் அவனை விட்டுட்டு கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன தகுதி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மிகுந்த இரக்கம். நான் என்ன சொல்லுவேன், இப்படி எத்தனையோ தகுதி உள்ளவர்களை விட்டு விட்டு கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, ஹல்லேலூயா. எதற்குமே உதவா என்னையும் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி அதனாலதான் இயேசு என்னிடத்திற்கு வந்தார். இயேசு என்னிடத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. தேவனா அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னை குறித்த அவருடைய நோக்கம் என்ன? என்னை அவருக்கு முன்னாடி வைக்கணும். எப்படி வைக்கணும்? அவருக்கு முன்னாடி யாருக்கு நிற்க முடியாது? கரையோடு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஆமென். கரையோடு அங்கே 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 தீட்டுள்ளது ஒன்றும் அதிலே பிரவேசிப்பது இல்லை. இல்லை, இது என்னைக்குமே மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவுதான் ஃபேவரேட்டாக இருந்தாலும் தீட்டுள்ளது. பாருங்க, இளைய குமாரன் வரும்போது எங்கிருந்து எழுப்பி வந்தான் தெரியுமா? பன்றி கூட்டத்திலிருந்து. அப்போ அவன் வஸ்திரம்லாம் எப்படி இருக்கும்? அழுக்கு. அதுவும் பன்றி. யூதருக்கும் எது ஆகாது தெரியுமா? பன்றி ஆகாது. யூதர்கள் எதுதான் மேய்ப்பாங்க தெரியுமா? ஆடுகளை தான் மேய்ப்பாங்க. ஆனா தகப்பனை விட்டு போனதும் அவன் எதை மேய்க்க போயிட்டான் தெரியுமா? பன்றியை மேய்க்க போயிட்டான். கேட்டா நான் மேய்ப்பன். ஆமா, எதை மேய்ச்சிட்டு இருக்கிற அது கேட்கக்கூடாது. ஆமா, தகப்பனோடு இருக்கும்போது ஆடுகள், தகப்பனை விட்டு போனதும் பன்றி. அதுல இருந்து அப்படியே எழுப்பி வரான். எழுப்பி வந்ததும் தகப்பன் வெளியே தான் ஓடி வரார். இறக்கெல்லாம் இங்கே தான் காட்டுறார். நீங்க வருகையை குறித்து இயேசு நிறைய ஊமையை சொல்லுவார்ல, ஒரு ஊமையில கூட என்ன கிடையாது தெரியுமா? இந்த கிருபை, இரக்கம், தயவு ஒன்றும் கிடையாது. வெளியே இருக்கிற சப்பானி, முடவர், குருடர் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு இரக்கம் காட்டினார் வெளியே போய். ஆனா உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். அவர் நினைச்சு அதுல ஒரு வஸ்திரத்தை எடுத்து போட்டு கூட சொல்லி இருக்கலாம். அது வெளியே, அது வெளியே, அது இங்க, அது இங்க. அங்க அப்படிலாம் கிடையாது. அங்க எந்த எந்த ஸ்தானத்துல அவர் உட்கார்ந்து இருப்பார் தெரியுமா? நியாயாசனத்துல. இங்க கிருபாசனத்தில் இருக்கிறார். கிருபை அனுபவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிருபாசனத்தில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக இருந்து இரக்கம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நாளை நியாயாசனத்தில் இருக்கிறவருக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். எப்படி நிறுத்தணும்? குற்றமற்றவர்களாய், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய், அதான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். அவங்க கிட்ட பழகலாம்பா. இவங்க யாருப்பா? ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா? அவங்க 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 கிறிஸ்டியன், அவங்க கிட்ட பழகலாம். இன்னைக்கு அப்படியே மாறிட்டு உங்களுக்கே தெரியும். யாரு சொல்றோன்னு அறிய ஆவலா இருக்கிறீர்களா? வீட்டில் போய் கண்ணாடி பார்த்தா தெரியும். அவங்க யாரு? கிறிஸ்டியனா? ஐயோ வேண்டாம். ஆமே, நம்ம உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? அது கிறிஸ்டியன் ஆனனால அவங்க எனக்கு என்ன தரல? வீடு தரல. ஏன்? நான் நல்லா பாட்டு பாடுவேன், வீட்டில இருந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன், அதனால எனக்கு வீடு தரல. அதனால மட்டுமா வீடு தரல? நீங்க பாட்டு பாடினதுனாலையும் உங்க கணவரை பாடாப்படுத்துறதுனாலையும் அதையும் அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது நாங்கள் கிறிஸ்டியனால எங்களுக்கு திவ்ய சுபாவம். அவங்க கிட்ட பழகலாம்ப்பா. அவங்க கிட்ட ஒரு வஞ்சனை இல்லை, அவங்க கிட்ட கசப்பு இல்லை. நம்ம நன்மையை சொல்லும் போது முகம் கோணலை. சிலருக்கெல்லாம் முகம் போற போக்க பார்த்தா ஆமேன் இந்த மேப்பு பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வரைபடம் பார்த்துறீங்களா? சிலர்லாம் அப்படியே இருக்கும். சில நாடெல்லாம் பார்த்தா ஆமா. அப்போ அதனால ஒருத்தங்க நன்மை நமக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருதுன்னா நமக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? அந்த அன்பு இல்லை, என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எங்க நிக்க போறவங்க தெரியுமா?
பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா மகா மகா பரிசுத்த திரு சமூகம். ஆமே. அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு இப்படி ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, இப்படி அவங்க குயிக்கா வீடு கட்டிட்டாங்க, அவங்க அப்படி அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் சொல்லிட்டு இங்கே வந்துடுது. எப்போ வருவீர்? வரேன், வா வச்சுக்கிறேன், வா வந்து முதல்ல ஒன்றுதான் நியாய தீர்ப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கும் பைபிளில் இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் என்ன புது சிருஷ்டி ஆக்கணும். அப்போதான் பழையதை தூக்கிட்டு வருவான். மோசையின் சரீரத்துக்கே ஒருத்தன் இடையில வந்து நின்னான். யார் தெரியுமா? சாத்தான். மோசை பண்ண தப்பு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். மேக்சிமம் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கலாம்? கண்மலையை அடிச்சார். ஓகே, வேற கொலை செய்யலாம். முடிஞ்சு வந்தாச்சு. இது சாத்தானே மோசை சொல்லியிருப்பார், இதுக்கு சாத்தான் குற்றச்சாட்டினதே பரவாயில்ல, இந்த சபையில் மட்டும் கேட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை பற்றி அவன் பண்ண ரிப்போர்ட்டே எதுக்கு பரவாயில்ல. அதெல்லாம் முடிச்சு வந்தாச்சு. வந்து அவனை வச்ச கொலை செய்யாதிருப்பாயாகன்னு விட்டாச்சு. ரத்தத்தால் மீட்டு வந்தாச்சு. என்ன மோசே வந்து பதறி பேசினான் இருக்கு, மாற்றி அடித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அப்படிலாம் பைபிளில் இல்லை. நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவரே கோராகின் கூட்டத்தார் தப்பு பண்ணும்போது பூமி பிளந்து போகிறதுக்கு சொன்னார். ஆனால் ஆரோனும் மிரியாமும் தப்பு பண்ணும்போது அவங்களுக்காக கெஞ்சினார். சொல்லலாம், என்ன இருந்தாலும் ரத்தம் தானே ஆண்டவரே. மற்றவங்க என்ன இப்பொழுதே இறங்கட்டும் அக்கனி, அவ்வளோதான் முடிஞ்சு. பார்த்தியா, என்கிட்ட விளையாடினா இப்படி இருக்கும். ஆனால் ஓன் பிளட்டு தப்பு பண்ணதும் ஆண்டவரே லைட்டாக தட்டிட்டீங்க போதும் ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, அக்காவை காப்பாற்றுங்க ஆண்டவரே. பார்த்தீங்களா ஆண்டவரே, பட்சபாதம் மனுஷன் தான் இப்படி தான் இருப்பான். இது சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், நீங்கள் செதுக்கி கொடுத்த கல்லை போய் உடைச்சான் பார்த்தீங்களா, பைபிளை கிழிச்சான் பார்த்தீங்களா ஆண்டவரே. புருஷன் மேலே இருக்கிற கோவத்தில் பைபிள் சிப்பை எத்தனை சிப்பு கையோட வந்து தெரியுமா ஆண்டவரே? எத்தனை இப்படியெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து குற்றம் சாட்ட வரும். அதன் அர்த்தம் என்ன? அப்போ ஒரு சரீரத்தை தூதன் வந்து கூட்டிட்டு போக வரும்போது இடையில நிற்கிறான். ஆமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் சாத்தானுக்கு அங்கே ஜெயிக்க முடியல. தூதன் வந்து அவனை கடிந்து கொண்டு விளக்கினதை எதுக்கு இது பைபிளில் எதுக்கு இப்படி ஒரு மேட்ரு ஓப்பன் பண்ணணுமா, எழுதணுமா? அப்போ அது எவ்வளோ வேல்யூவான காரியம் ஒரு தேவ பிள்ளை. ஏன்னா ஏதாவது ஒரு கரை இருக்குன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம். இந்த சாட்சியம் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் கோர்ட்டில் வந்து போய் நிற்க முடியாது. கோர்ட்டு ஜட்ஜுக்கு உண்மைன்னு தெரிஞ்சாலும் அவருக்கு என்ன வேணும் தெரியுமா? எவிடன்ஸ். அதனால தான் நமக்கு எதிரடையான கையெழுத்து, நமக்கு எதிராக அவன் சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளை இங்கே பாவம் செய்ய வச்சுட்டு அவன் சைடு ரூமில் என்ன வாரேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஏவாள் பழம் சாப்பிடும்போது பாம்பு கூட இருந்துச்சா இல்லையா? பாம்பு இல்லை, அது சொல்லிட்டு போயிட்டு அது போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அது ரிப்போர்ட்டை ரெடி பண்றதுக்குள்ள அவர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். ஆமே, அவர் உன் தலையை நசுக்குவார். முடிஞ்சு. நமக்கு எதிரடையான, ஏன்னா அவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி. அவன் போய் வழக்காடுவான், அவன் போய் குற்றப்படுத்துவான். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சித்தம் கொண்டார். எதற்கு சித்தம் கொண்டார்? என்னை உங்களை மறுபடியும் ஜனிப்பிக்க, பிறப்பிக்க. அதனால கிறிஸ்துவுக்குள்
நம்மை மறுபடியும். அதுக்கு அவர் வைத்த இரக்கத்துக்கு அளவே இல்லை. இயேசு எல்லாருக்காக மரித்தார் என்பது சத்தியம். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்வி. இல்லை என்றுதான் அர்த்தம். எல்லாருக்கும் சுவிசேஷம் போக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நான் ஏதோ என் பலத்தின் மிகுதியிலேயோ என் ஞானத்தின் மிகுதியினாலேயோ எனக்கு கொஞ்சம் அறிவு இருந்ததுனாலேயோ அல்லது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ அல்ல நான் ரட்சிக்கப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை கிறிஸ்துவுக்குள் தேவன் தெரிந்தெடுத்ததுனால. அப்போ பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் உலக தோற்றத்துக்கு முன்னே எப்படிதான் பார்த்தாருன்னா கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஒரு கூட்டத்தை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் பரிசுத்தர் கூட்டம். அந்த கூட்டம் தான் அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெண்ணங்கியை தரித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கிற கூட்டம். ஹல்லேலூயா. இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அப்படி சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மை ஜெனிப்பிக்கிறார். எபேசியர் 1 ஆமென் ஆமென் யாக்கோபு 1:18 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சித்தம் கொண்டு. 1 பேதுரு 1:4 பார்த்தோம், தமது மிகுந்த இரக்கத்தின்படி. சும்மா இரக்கம் மட்டும் வைக்கல, அவர் சித்தம் கொண்டு. ஆமென். சித்தம் உண்டு சுத்தமாகு. சித்தம் உண்டு சித்தம் கொண்டு. அப்போ இது காட்ஸ் பிளான். ஏதோ போற வழியில அத்திமரத்துக்கு மேல இருந்தா தூக்கிட்டு வந்தேன் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அவர் சித்தம் கொண்டு. ஆமே. நம்ம கிட்ட என்னங்க இருக்கு? ஆமே. என்னை என்னில் கண்டீர், என்னை ஏற்றுக்கொண்டீர் எல்லையில்லா அன்பினாலே. அப்போ ஃபர்ஸ்டே ஆண்டவர் பிளான் பண்றார். ஃபர்ஸ்டே பிளான் பண்றார். என்ன கேட்டா சொல்லுவேன், அவன் என்னை விட எத்தனையோ தகுதி உள்ளவங்களை நானே லிஸ்ட் போட்டு ஆண்டவர் கொடுக்க முடியும். அவன் எங்க வீட்டில் 5 பேர்ல அவன் டாப்ல இருக்கிறது நான் தான். கீழே இருந்து எல்லாத்தையும் அப்படி தலைக்கீழ வச்சு பார்த்தா அவன் என்ன ஜான்சன் பேரு டாப்ல இருக்கு, மாத்தி வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. திருப்பி வச்சு பாருங்க. நான் 12th படிக்கும்போது என் காதில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்க கூடாது அப்படின்னாரு. அப்போ நான் எந்த கண்டிஷனில் இருந்திருக்கேன் பாருங்க. இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்க, இந்த குடும்பத்தில் பிறந்து வேஸ்ட் அப்படின்ட்டார். இந்த ஃபேமிலியில் நீ பிறந்திருக்க, நீ வேஸ்ட். ஆனால் ஒருத்தர் சித்தம் கொண்டார். நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால கர்த்தரனை தெரிந்தெடுக்கவில்லை, கர்த்தரனை ஏற்கனவே தெரிந்தெடுத்ததுனால. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. அவர் 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 பாவம் பார்த்து அப்படி அல்ல. அவர் சித்தம் வச்சு ஆளை பார்த்தா இவனா. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, ஒரு சகோதரர் எங்கேஜ்மெண்ட் முடிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் யார்ட்டையும் பேசல. எப்படி இருந்தது? என்ன பிரதர், ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இல்லை. ஆமாம், கை தூக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி சரி விடுங்க, எங்கே விட்டுற போச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் ஆண்டவரோடைய ஃபீல் பண்ணல. அவர் சித்தம் கொண்டு யாக்கோபை தெரிந்தெடுக்கணும்னு சித்தம் கொண்டு கீழே பார்த்தா யாக்கோபோட டாப்ல ஒருத்தர் இருக்கிறான் வீட்டில். யாரு? ஏசா. தாவீதை தெரிந்தெடுக்கணும்னு சித்தம் கொண்டு பார்த்தா தாவீதோட டாப்ல ஒருத்தர் இருக்கிறான். யாரு? எலியா. ஈசாக்கை தெரிந்தெடுக்கலான்னு பார்த்தா ஈசாக்கோட டாப்ல இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு? இஸ்மவேல். ஞானிகளை வெட்கப்படுத்த, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த, உள்ளவைகளை அவமாக்க நான் தேவனால், தேவன் சித்தம் கொண்டு தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தெரிந்து கொண்டார்னு சொல்ற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மறுபடியும்
இயேசு தெளிவாய் சொன்னார், யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார், பாவமற கழுவுகிறார், என்னை சுத்திகரித்து புது சிருஷ்டியாக்கி முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை, பூர்வமானவைகள் இனி சிந்திக்கப்படுவது இல்லை. புது சிருஷ்டியாக்குகிறார், ஜெனிப்பித்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டோம். born again in Christ. கிறிஸ்துவுக்குள். அடுத்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம்? ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞான ஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை உடைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட, ஏன்னா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மட்டுமே, 5வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் என்பது ஆப்ஷன் கிடையாது. ஞானஸ்நானங்கிறது அவசியம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மட்டுமே அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் உயிரோடு எழும்பினார். அதற்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம். தண்ணீரில் மூழ்கும் போது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். திரும்ப எழும்பும் போது அது ஒரு சைன். தண்ணீர் நம்முடைய பாவ அழுக்கை என்ன செய்யாது? போக்காது. அவருடைய இரத்தம் தான் நம்முடைய அழுக்கை போக்கும். அவருடைய வசனம் தான் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கும். அப்போ இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்பது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. எனவே நான் சின்ன வயசுலே நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் பைபிள் நமக்கு டீச் பண்ணவே இல்லை. உங்கள் கையில் இருக்கிற பைபிளை பாருங்க. ஆமாம், அப்படி எங்கேயுமே பைபிளில் கிடையாது. வேதத்தில் இல்லாததை நம்ம செஞ்சுட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள மாறணும். அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். ஞானஸ்நானம் எடுத்தாதான் கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது, அப்புறம் வியாதி மாற ஞானஸ்நானம் எடுக்கிறது. இந்த மாதிரி அப்படி அல்ல. இது உடன்படிக்கை. இது கட்டாய திருமணம் அல்ல. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது குழந்தை திருமணமும் அல்ல. நம்ம கவர்மெண்டே குழந்தை திருமணத்தை தடுக்குன்னு சொல்லும்போது பரலோக கவர்மெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். இது மனப்பூர்வம். அதனால தான் குழந்தையா இருக்கும்போது இயேசுவை தூக்கிட்டு போனாங்க. 12 வயசுல இயேசுவை கைப்பிடிச்சிட்டு கொண்டு போனாங்க. ஆனால் 30வது வயசுல இயேசுவை தூக்கிட்டும் போகல, இயேசுவை கைப்பிடிச்சு இழுத்துட்டும் போகலை. பாருங்க, சின்ன பிள்ளை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இந்த ஜூனில் நிறைய நம்ம சர்ச்சில் பொடி பிள்ளைங்கள்லாம் போய் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக போனாங்க. தூக்கிட்டே போனாங்க. ஸ்கூல் வரைக்கும் இது பிரின்சிபால் மாதிரி போன பிள்ளைங்க டோரை பார்த்ததும் ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் இதே பெற்றோர் 12th படிக்கிற பிள்ளைய இப்படி இழுத்துட்டு தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? காலேஜ் படிக்கிற பிள்ளைய
அப்படிதான். பாஸ்டர் பாஸ்டர் நீ ஞானஸ்நானம் எடுக்க போறியா? பாஸ்டர் வா சர்ச்சு வர சும்மா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க பாஸ்டர். ஏன்னா முக்கிறதுக்குன்னு எனக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட ஆலோசனை கொடுங்க, பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது அவங்களா எடுக்கிறது. ஆமென். ஒரு பிரதர் வந்தார் போன வருஷம், பாஸ்டர் எனக்கு நாளைக்கு ஞானஸ்நானம் தருவீங்களா? ஏன்? அடுத்த வாரம் கல்யாணம். அவளே மூக்குவா, கவலைப்படாத. சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படிலாம் இங்கே யாரும் வரக்கூடாது. இது நான் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கேன் தெரியுமா? இனி நீங்கள் அந்த நீங்கள் இனி ஜீசஸ் ஸ்டோரியை பார்க்கும்போது ஜீசஸ் ட்ராவல் பண்ணுற இடத்துல அப்படி கூட நீங்களும் இருக்கிறது மாதிரி பாருங்கள். பைபிள் அப்படி தான் நமக்கு காண்பிக்கிறது. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த சூப்பர் புக்குன்னு ஒன்று ஒரு ஸ்டோரி இருக்கும், வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பிள்ளைங்க பைபிள் கேரக்டர்ஸ் கூடவே அப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட. அப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜீசஸை படிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பைபிள் மூட மனசு வராது. ஆமாம் பாஸ்டர், பைபிள் மூட மனசே வரல. அப்படியா? திறந்தாதானே, நாங்கள் திறந்தாதானே மூடுறதுக்கு. நம்ம யாரோன்னு படிக்கிறோம், எதையோன்னு படிக்கிறோம், அதனால தான் நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. இப்படி என்னைக்கு பைபிளை பார்க்க வச்சாரோ அதுக்கப்புறம் எந்த பேஜை திருப்பினாலும் நம்மளை பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும். அப்ப ஞானஸ்நானம் பெற்று ஒருத்தன் எழும்பும் போது அவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கணும் தெரியுமா? எப்படி கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவின் மகிமையினாலே உயிரோடு எழுந்தாரோ அதே போல கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, ஆமென், இந்த தயவு இரக்கம் இதெல்லாம் நீங்க எதை வச்சுதான் நீங்க ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னா அந்த ரட்சிப்பை வச்சு. ஆமென். ஆண்டவர் பாராட்டுகிற எல்லா உயர்வுக்காக ஸ்தோத்திரம், ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், உடைக்காக ஸ்தோத்திரம், குடியிருக்க வீடு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், வாகனம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல கையின் கிரியைகளை எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவருக்கு பெரிய விஷயமே என்ன தெரியுமா? நம்மை ரட்சித்து நம்மை கரை திரை அற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அப்போ தேவ தயவை அனுபவிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. தேவ இரக்கத்தை அனுபவிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. பரலோக ஒத்தாசை அனுபவிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. பரலோக திட்டம் நிறைவேறணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே. அந்த இடத்துல யாரையுமே வச்சிடக்கூடாது. சகோதரா சகோதரி, அன்பு சொந்தங்களே, அந்த இடத்துல எந்த போதகரையும் வைக்கக்கூடாது. யார் எத்தனை வரப்பட்டவங்களோ அந்த இடத்துல கொண்டு வச்சிடக்கூடாது. மத்தியஸ்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. வைக்கவே கூடாது. கிறிஸ்துவுக்குள். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனால எனக்கு ஃபேவர் வருதுன்னு அர்த்தம். எனக்கு அந்த 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 பரலோக லவ் கிடைக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அனுபவிக்கணும். அதான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்ம எப்படி இருக்கிறாரோ ஆசீர்வதித்திருக்கிறார். தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில், எல்லாரும் சொல்லுங்க, வருங்கால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒருத்தனுக்கு ஃபியூச்சர் உண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட
எழுப்பி அதான் சொன்னேன்ல, நீங்க வந்து ஆமே, இது எத்தனை பேர் அதை எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க கிறிஸ்து எழும்புறத பிதாவாகிய தேவன் அதை எப்படி பார்க்கிறா தெரியுமா? அவர் மட்டும் எழும்பல, அவரோடு கூட அதனாலதான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அடிபட்டதெல்லாம் அவரு, டிராஃபி வாங்க போறது ஆமே. நான் சொல்றது புரிஞ்சா? என்ன சொன்னேன்? ஆனா நீங்க அடிபட்ட மாதிரி இருக்க கூடாதீங்க. அடிபட்டதெல்லாம் அவரு, மெடல் வாங்க போறது ஹalleluya ஹalleluya ஷாரபா கரபா லபா தரபா ஹalleluya. அதனாலதான் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நம்ம அவர்கிட்ட கிரீடம் வாங்க போகும்போது அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், எனக்கு கிரீடம் நீ. ஆமே, நம்ம அவரோடு கூட. அதாவது இந்த ரட்சிப்பில் களிகூறுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு வேற காரியத்தை குறித்த கவலை தொடாது. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். வருங்காலங்களில் என்னை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை ஜனிப்பித்திருக்கிறார்னா எனக்கான ஃபியூச்சர், எனக்கான எதிர்காலம் நித்தியம் வரைக்கும் உள்ள. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே புரிந்து கொள், உன்னுடைய நித்தியம் வரைக்கும் உள்ள தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நித்தியம் வரைக்குள்ள தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட செய்தார். ஆமென். அப்ப இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போய் உட்கார்ந்தாரா? பிதாவின். அப்ப இப்போ வந்து நம்மையும் அப்படிதான் வச்சிருக்கிற. செய்வார்னு இல்ல, செய்வார்னு இருக்குதா, செய்தார்னு இருக்கா? செய்தார். இதுதான் செஞ்சிருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? நீ மரித்து உயிர்த்தவன் நினை. எதுக்கு மரித்து இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. பாவத்துக்கு மரித்து இருக்கிறோம். நேற்று வர சேற்றில் இருந்தேன், இப்ப அப்பா வீட்டில் இருக்கிறேன். ஹalleluya. நேற்று வர பாவத்தில் இருந்தேன், இப்போ அவர் பாதத்தில் இருக்கிறேன், அவர் பக்கத்தில் இருக்கிறேன். நீ இப்படி நினைக்கணும். நான் மரித்தவன், நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன். பழைய நான் ஒளிந்தன, ஆனா இன்னும் பழையதுதான் நம்மை ஆட்கொண்டே இருக்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம வந்து இதை குறித்து உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவ பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டவனை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒரு தேவ பிள்ளை பழகணும். என்ன உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை? இயேசு அந்த அவர்தான் உயிர்த்தெழுதல். அவர் யாரா இருக்கிறாரோ அதை வார்த்தையால மட்டும் சொல்லாம அதை அடையாளமாகவும் காண்பித்ததை வேதத்தில் பார்க்க முடியும். அப்படி அடையாளமாய் காண்பிக்க ஆண்டவர் ஒரு சிலரை உயிரோடு எழுப்பினார். இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்களிலே அப்படி எழுப்பப்பட்ட ஒரு நபரை சொல்லுங்க, யாரெல்லாம் உயிரோடு எழுப்பினார்? லாசரு, நாயினூர் விதவையினுடைய மகன், அடுத்து யவீருவின் மகள். ஆமா, சும்மா எல்லா இடந்த வீட்டிலையும் போய் அவர் செய்யல. அவர் அது ஒரு அடையாளமாக தான் வைத்தார். சைன், அடையாளம். அவர் வேர்டும் கொடுக்கிறார், அடையாளத்தையும் கொடுக்கிறார். அவர் அடையாளத்தினால் உறுதிப்படுத்துகிறவர். மார்க்கு 16வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே பார்க்கும்போது விசுவாஸ் 16 கடைசி வசனம், 16வது அதிகாரம் கடைசி வசனம்.
அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துகிறவர். அவர் நானே உயிர்த்தெழுதலும் அப்படி சொல்றாருன்னா அதுக்கான ஒரு சைனை காட்டுறார். அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். உயிர்ப்பிக்கப்பட்ட லாசருவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் பெத்தானியாவுக்கு போறாருனால யார் வீட்டுக்கு தான் போறாரு? அப்ப ஏன் இங்க லாசருவும் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? காரணம் உண்டு. அவர் லாசரு மரித்து உயிர்ப்பதற்கு முன்னதாகவும் இயேசு எங்க போயிருக்கிறார்? அங்க போயிருக்கிறார். ஆனா லூக்கா 10வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 38 முதல் 42 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த வீட்டில் மார்த்தாள் உண்டு, அந்த வீட்டில் மரியாள் உண்டு. ஆனா அந்த வீட்டில் யார் இல்லை தெரியுமா? லாசரு இல்லை. அவன் மரிப்பதற்கு முன்னே இயேசு இருக்கிற இடத்துல அவன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலே மரித்து உயிர்த்தவனுடைய அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் மரிப்பதற்கு முன்னே இயேசு இருக்கிற இடத்துல அவருக்கு சேவை செய்ய விரும்புறவா இருக்கிறான், அவர் பாதத்தை விரும்புறவா இருக்கிறான். இது ரெண்டையும் விரும்பாதவன் இல்லை. அந்த லாசரு மரிக்க ஆண்டவர் அனுமதித்தார். அவன் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு இயேசு இன்னும் இது பரலோக, இது டிவைன் பிளான், இது காட்ஸ் என்ன சொல்ல, இந்த பிளானை நம்மளால கிரகிக்கவே முடியாது. அவர் எதுதான் பார்க்கிறார் தெரியுமா? 4 நாள் சரீரம் அழுகிறத அவர் பார்க்கல, நாளை அவன் என்னோடு கூட பந்தி இருக்கிறதை பார்க்கிறான். இன்னைக்கு சில வேதனையும் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது. நீ கஷ்டப்படுறத பார்க்க விரும்பி அல்ல, இதுக்கு பின்வரும் மகிமையை பார்த்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதன் பிறகு வருகிறார், வந்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். லாசருவே வெளியே வா அப்படின்னதும் வந்துட்டான். அவன் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. 12வது அதிகாரத்தில் அவன் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், வாசிங்க. 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த, அவர் ரட்சிக்கப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். அவர் திருப்பி எங்க வர மாட்டார் தெரியுமா? கரெக்டா சொன்ன, எங்க வர மாட்டார்? திருப்பி அந்த கல்லறைக்கு வர மாட்டார். அந்த சமாரியன், அந்த நல்ல சமாரியன் அந்த வாலிபனை தூக்கிட்டு போய் எங்க சேர்த்தாராம்? சத்திரத்துல. நாளைக்கு எங்க வருவேன்னு சொல்லுவாரு தெரியுமா? சத்திரத்துல தான் வருவேன்னு சொல்லுவாரே தவிர எந்த இடத்துல இருந்து நான் எடுத்தேனோ அங்க வந்து தேட மாட்டார். இனி எல்லாருக்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். இனி நாளை மீட்கப்பட்டவர்களை சேர்த்து போக மட்டுமே வர போகிறார். லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவுக்கு வந்தார். ஹல்லேலூயா. அங்க வந்து வீட்டில் பந்தி இருக்கும்போது இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு அவரோடு கூட பந்தியில் இருந்தார். உண்மையாய் நான் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எதை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவான் தெரியுமா? இயேசுவோடு இருப்பதை மட்டும், இயேசுவோடு இருப்பதை மட்டும். என்ன வந்தாலும் சரி, அது எவ்வளவு லாபத்தை கொடுத்தாலும் சரி, இயேசுவை விட்டு பிரிக்கிற காரியமா இருக்குமானால் அது எனக்கு நஷ்டம், அது எனக்கு குப்பை என்று எண்ணுகிறவன் மட்டும்தான் இயேசுவோடு இருக்க முடியும். இயேசுவோடு இருக்க முடியும். நான் கிறிஸ்துவால் ஜெனிப்பிக்கப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு
அவருடைய தயவினாலே அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவன். இது எனக்கு கிடைச்ச பெரிய தயவு. இது எனக்கு கிடைச்ச அவருடைய கிருபையின் மேன்மை. இது எனக்கு கிடைச்ச அவருடைய மிகுந்த இரக்கம். இந்த இரக்கத்தை, இந்த தயவை, இந்த கிருபையை நினைத்து நன்றி உள்ளவனா இருக்க விரும்புகிறவன் இந்த லாசருவை போல இருப்பான். ஹல்லேலூயா. அவருடனே கூட உம்மோடு இருப்ப ஆண்டவரே, உள்ளத்தின் வாஞ்சைய உன் சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன், அவன் குடியிருப்பு கல்லறையில். அவன் கல்லறையிலே போய் இருந்துட்டான். எப்போ சாவோன்னு தெரியாது. நம்மளை யாரும் தூக்கிட்டு போய் என்ன செய்ய போகிறது கிடையாது, அடக்கம் பண்ண போகிறது கிடையாது. நம்மளே இருந்துடும். வாழ்வின் முடிவை நோக்கி பார்த்து கொண்டு என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லும்போது இயேசு அவன் வாழ்க்கையில் வந்து அவனுக்கு உயிர் கொடுக்கிறார், அவனுக்கு மறு வாழ்வு கொடுக்கிறார். ஆளுநர் ஒரு புதிய லைஃப் கொடுக்கும்போது அவன் அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். என்ன தெரியுமா? நானும் உங்க கூட வரணும். ஆமென். அவன் வேற எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, என் சொத்தெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்கப்பா, எனக்கு பேயின்னு சொல்லி, எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் சொத்தெல்லாம் என் குடும்பத்தினர் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே அவன் திரும்ப ஊருக்குள்ள போறதே விரும்பல. அவன் கேட்டது, ஆண்டவரே நான் உங்க கூடவே இருக்கணும், நான் உங்க கூடவே இருக்கணும். அப்போ இயேசு சொன்னார், நான் உனக்கு இறங்கி செஞ்சதை நீ சொல்லு. இந்த பட்டணத்தில் இனி நான் வர மாட்டேன், ஆனா உன் மூலமா நான் வெளிப்பட்டுட்டே இருப்பேன், உன் மூலமா நான் வெளிப்பட்டுட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டவன் அவனுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? இயேசுவோடு இருக்கணும். இதை விரும்பலைன்னா, ஆமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்லறையிலிருந்து லாசர் வெளியே வந்துட்டு நிம்மதியாக கூட மாட்டீங்களா? அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து வெளியே வந்துட்டு, ஏன் இந்த தொல்லை தாங்க முடியாம தான் போனேன், அங்கேருந்து எனக்கு திருப்பி என்னை இருக்க விட மாட்டீங்களா? எப்படிங்க இருக்கும்? கர்த்தர் என்னை மறுபடியும். அப்போ நான் இனி எதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் தெரியுமா? அவரோடு கூட. ஒரு காரியம் என்னை தேவனை விட்டு பிரிக்கிறதா, அது இனி வேண்டாம். ஆமென். ஏஷாப் மேஜர். ஹல்லேலூயா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் மெசியா வருகை. முழங்காலில் நிற்க தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கோ மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுங்க. உமக்கும் எனக்கும் கைகளை உயர்த்தி நான் செய்யும் இந்த தீர்மானத்தை ஓ ஆவியால் நிரப்பும். ஓ நோருக்கோ உமக்கே உகந்த. விரும்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசுவே ஆவியா வெற்றி வாழ்
உம்மோடு கூட என்னை உயிர்ப்பித்தீரே. சாரா வாகாரமா அக்கினி ராகாரா பாபா. உமக்கும் எனக்கும் உமக்கும் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். என்னுடைய ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த மைண்ட் செட் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அறையப்பட்டது மட்டும் இல்ல, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரித்தவனுக்கு கவலை கிடையாது. மரித்தவனுக்கு கவலை கிடையாது. எதை குறித்து கவலை? எண்ணத்தை உண்போம் கவலைப்படுவானா? அவன் எண்ணத்தை உடுப்போம் கவலைப்படுவானா? ஹalleluya. இந்த இறந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் மாற்றுவாங்க தெரியுமா? மாற்றும் போது எழும்பி அந்த பீரோவில் அங்கே வச்சிருக்கிறேன் அதை எடுத்து அப்படியா சொல்லுவாங்களா? இல்லை, ஒரு கவலை கிடையாது. ஹalleluya. அவருக்குள்ளன்னா உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேல வைத்து விடுங்கள். நீ அவருக்குள்ளே இருக்கிற, அவரோடு கூட எழுப்பப்பட்டு. ஆமென். ஒரு தேவ பிள்ளை புரிந்து, உலக கவலைகள் முள்ளுகளாய் வளர ஆரம்பிக்க கூடாது. எத்தனை ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே விதைத்திருக்கிறார். ஆனால் அது பலன் கொடுக்காதபடிக்கு அது வளர்ந்து பெருகணும்னு பார்க்கும்போது முள்ளு வளர்ந்து அதை என்ன செய்து போடுகிறது? நெருக்கி போடுகிறது. ஹோரா பாக்காதாரா சரி மாமா. ஆண்டவரே, தூதர்களுக்கு தூதன் வந்து அவர் கூட டிராவல் பண்ண விடாம, அவர் கூட என்னையும் உங்களையும் டிராவல் பண்ண வைத்து, ஆனா சிலுவை அவர் தானே சுமந்தார், அடியெல்லாம் அவர் தானே வாங்கினார், ஆனா ரிவார்டை மட்டும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தரான்னு சொல்லும் போது இந்த பாக்கியம். ஹalleluya. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு நல்ல உண்மையுள்ள மனுஷன், அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சதும் அதை நேர வீட்டில் இருக்கிற ஃபேமிலி உடனே நினைவுக்கு வருவாங்க. நினைவுக்கு வந்ததும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்கள் அது இதெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்து அன்னைக்கு வீட்டில் விருந்து சூப்பர் எல்லாருக்கும். அதை ஏன்னா இவருடைய உழைப்பின் பிரயாசத்தின் பலன். இரவு பகலாக வெயில் மழைன்னு கஷ்டப்பட்டது இந்த மனுஷன். ஆனால் அந்த பலனை அனுபவிக்கிறது அவர் யாரோ குடும்பமாக வச்சிருக்கிறாரோ, குடும்பமாக பார்க்குறாரோ, அந்த குடும்பம் அப்படி என்னையும் உங்களையும் பரலோக தேவன் பார்த்ததுனால அவர் பட்ட அத்தனை பாடுகள், அத்தனை கஷ்டத்துக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க. அப்போ நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னே நான் வழி தப்பித்திருந்தேன். ஹalleluya. ஆமென். வேஷமாக அலைந்தேன் ஐயா, வேதம் அறிந்தும் துணிந்தேன் ஐயா, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு வாழ்ந்து வந்தேன். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் நினைச்சா விட்டுருக்கலாம். ஆமென். ஹalleluya. அவர் விட்டுருக்கலாம். ஆமென். ஆனா அவருக்கு என்ன எப்படிப்பா விடுவேங்கிறார்? நீ பண்ணதுக்கு நான் விடலான்னு வரும்போது நான் எப்படி விடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இன்னும் நேசிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு. அவர் ரட்சித்தார். அவருடனே கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டவர். என்கிட்ட இனி ஆண்டவர் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? இங்க பாரு, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். ஹalleluya. ஆமென். லாசர் அவருடனே கூட
ஆமே. செய்தி முதல் பாயிண்டே முடியல. ஆமே. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். ஆனால் இதில் இன்னொரு காரியத்தை மட்டும் காண்பித்து ஜெபிக்கிறேன். இயேசுவோடு கூட இருந்தான், வேற ஏதாவது பண்ணான் அவன் இல்லை. அவர் கொடுக்கிறத கூட இருந்தான், அவ்வளோதான். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கூட இருக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் பாருங்கள். அப்பொழுது யோவான் 12:9, அப்பொழுது நானே வாசிக்கிறேன். யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின. அப்ப யார உலகம் பார்க்கணும்? அப்படி லாசரும் சொல்லக்கூடாது. லாசரும் இருந்தான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏன் மரித்தோரிலிருந்து எழுப்பின? பைபிள்ல இருக்கிற எவ்ரி வேர்டு நமக்கு மெசேஜ். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? இந்த பழைய லாசருவை, இனி பழைய லாசருவை பார்த்தா இருக்கிற விசுவாசமும், நம்ம பழைய ஆளை பார்த்துதான் நிறைய பேர் இவங்களா சர்ச்சுக்கு வராங்க. மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக. அதன் அர்த்தம் என்ன? இவன்கிட்ட மாற்றம் இருக்கா? இவன் உண்மையில உயிர்ப்பிக்கப்பட்டானா? இல்ல நம்மளை பார்த்தாலே சுடுதண்ணியை ஊத்துவானே அவன் தானா இவன்? இல்ல, மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படி வந்தார்கள். வந்து உண்மைதான் பார்த்தாங்க. 10வது வசனம், லாசருவி நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். லாசர் என்ன பிரசங்கம் பண்ணார்? உயிர்ப்பிக்கப்பட்டான். உயிர்ப்பிக்கப்பட்டதின் அடையாளமாக இயேசுவோடு இருந்தான். அவ்வளவுதான். நீங்க இயேசுவோடு இருந்தீங்கன்னா, ஆமென், அநேகர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இயேசுவோடு இல்லைன்னா ஒரு ஆத்துமாவை கூட, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சகோதரி வந்தாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. வந்து என் கணவனுக்கு ஃபஸ்ட் நான் எப்படியாவது என் கணவனை கூட்டிட்டு வரேன், அவர்கிட்ட குடிக்காதீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாஸ்டர் சொல்லி அழுதாங்க. சங்கடமாக இருந்து, சரி கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சிஸ்டர் அப்படியே வெளியே போனாங்க. அந்த சகோதரியான்ட்ட வந்து, ஏன் பிரதர் குடிக்கிறீங்க? அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இவளுடைய டார்ச்சரினால் தாங்க முடியல. நான் வந்து குடி பழக்கமே எனக்கு கிடையாது பாஸ்டர், எனக்கு வேற வழி. எனக்கு குடிக்க வச்சா, நீங்கள் ஏன் குடிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்கறதுக்கு பதில் என் மனைவியை கூப்பிட்டு, ஏன் உங்கள் ஹஸ்பண்டை குடிக்க வச்சிங்கன்னு கேளுங்க பாஸ்டர் அப்படின்னார். பிரசங்கத்துக்கு பாயிண்ட் எடுத்து தாரார். ஆமாம், அப்படி சொல்லிட்டு அவரு அழுதுட்டார். நீங்கள் ஏன் குடிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, என் மனைவிட்ட போய் உங்கள் ஹஸ்பண்டை ஏன் குடிக்க வச்சிங்கன்னு கேளுங்க. கேட்டேன். அதுக்கு ஒரு சர்ச்சுக்கு வரல. அவன் இப்படி கேட்டா எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு தெரியும். ஆமே, உயிர்ப்பிக்க, நான் உண்மையில உயிர்ப்பிக்கப்பட்டேன். இன்னைக்கு போங்க, உங்களை பார்த்து பிரசங்கெல்லாம் தேவையே கிடையாது. நான் இயேசுவோடு இருக்கணும். இவன் கேரக்டரில் மாட்டம் இருக்குப்பா. இவன் பழைய மாதிரி கிடையாது. அவன் உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, இயேசுவோடு இருக்கிறான் பாரு. இயேசுவோடு சேர்ந்தா நாறு மணக்குமா? இயேசுவோடு சேர்ந்தா நம்முடைய வாழ்க்கையே வாசனை எல்லா இடங்களிலும். எழுந்திருக்கலாமா? உயிரின் நூற்றே, உண்மையின் வழியே, உறவேன் உறவேன் பிறப்பே, ஓ என் உள்ளத்தின் மகிழ்வே, ஆமென், உறவேன்
ஆமென். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி, ஆமென், எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடுங்கிற பாடலை உண்மையா பாடி நம்ம செபித்து முடிக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆமென், இடது கரத்தை இதயத்தில் வைத்து, அவர் மரித்து உயிர்த்தார் என்பது நம்மையும் அப்படிதான். ஆண்டவரே, பாவத்துக்கு மரித்தவனாய் தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்குள் நான் பிழைச்சிருக்கேன். ஆண்டவரே, இதை நான் டெய்லி என் வாழ்க்கையா மாற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் உண்டுப்பா. ஆண்டவரே, எங்களுக்கே தெரியும்பா எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ திறமையான எங்களை சுத்தியே இருக்கிறாங்கப்பா. அப்படி இருந்தோம் ரொம்ப அன்பு வச்சிங்களே ஆண்டவரே, சித்தம் கொண்டீரே, உலக தோற்றத்துக்கு முன்னமே எழுதி வச்சிட்டீங்களே, இவன்தான் இவதான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேரும் என்று தெரிந்தெடுக்கும் போது அந்த கூட்டத்தில் எங்களையும் வைத்தீரே அப்பா. எங்களை உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே, மறுபடியும் ஜெனிப்பித்தீரே. எவ்வளோ பெரிய மேன்மை. நாங்க உங்க கூட இருக்கணும். உம்மை விட்டு பிரிக்கும் காரியம், உம்மை விட்டு விலகும் காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆமென். நொறுக்கும் ஓ உமக்கே 2 கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு, ஆமென். இயேசுவே ஆவியானவரே, விரும்புறவங்க சத்தமாய், வெற்றி வாழ்க்கை அக்கினி என்னுள்ள, வெற்றி வாழ்க்கையுள்ள அக்கினி, வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் ஓ மேசியா வருகை, மேசியா ஓ வரையில் முழங்காலில் நிற்க தினந்தோறும் கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி, உமக்கும்
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த காரியம் நம்மை தேவனை விட்டு விலக பண்ணுகிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். நம்மை தேவன் எங்க தான் வைத்திருக்கிறார் தெரியுமா? தம்முடைய நேசகுமாரனா இயேசுவோடு கூட. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட. இயேசு பாராட்டின கிருபை. கஷ்டப்பட்டதெல்லாம் அவர், அனுபவிக்கிறதெல்லாம் நாம. எவ்வளவு பெரிய அன்பு. ஒரே ஒரு நிமிஷம் உங்க 2 கரங்களை உயர்த்து. ஆண்டவரே, நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசரு உங்க பக்கத்துல உங்க கூட இருந்தது போல இனி எங்களை பார்க்கிறவங்க உங்க கூட சேர்த்துதான் பார்க்கணும். ஆண்டவரே, இனி இந்த லாசருவை யாரும் தனியா பார்க்க கூடாது. என்னை காண்போர் உம்மை காண, என்னை காண்போர் உம்மை காண, என்னை காண்போ உம்மை காண, உம் சாயல் என்னில் வேண்டும், என்னை காண்போ உம்மை காண, உம் சாயல் என்னில். ஆண்டவரே, என்னை காண்போம் உம்மை காண. அநேகர் அன்பு சபையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. லாசர் அங்க பெருசா லாசர் பாட்டு ரிலீஸ் பண்ணல, பிரசங்கம் பேசல, பெரிய சாட்சி ஒண்ணுமே சொல்லல. ஆமென். இயேசுவோடு கூட இருந்தான். ஒரு பெரிய கூட்டமே ரட்சிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்தா. பெருசா கூட அப்படி இயேசுவை பார்த்தா கூட லாசர் இருக்கிறார், லாசருவை பார்த்தா கூட. ஆமென். இதுக்குதான் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்க. நன்றி தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களோடு இந்த வார்த்தை தொடர்ந்து பேசட்டும், எங்களை உருவாக்கட்டும், எங்களை மறுரூபப்படுத்தட்டும். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொருவரையும் நடத்தும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எல்லா மகிமை கனம் ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.